பென்ஷல் புயல் ஒரே நேரத்துல 2 லட்சம் கண்ணாடியை நீ திறந்து விட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு பல வீடுகள் நாசமாக இருக்கிறது. மக்களுக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனாலதான் மக்கள் அழுது துடிக்கிறார்கள். அதனாலதான் உங்க அமைச்சர் போகும்போது அவங்க மேல சேர்த்த வாரிய அடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் சாப்பாடு இல்ல, சோறு இல்ல, வீடு போயிடுச்சு, துணி போயிடுச்சு, உடையில் இல்ல, எந்தவித ஆதாரமும் இல்ல. நடு ரோட்ல அனாதையாக உட்காந்துருக்காங்க. நம்ம பத்திரங்கள் போயிடுச்சு, ஆதார் கார்டு போயிடுச்சு, ரேஷன் கார்டு போயிடுச்சு. வள்ளுவர் பெருந்தகை அன்றைக்கே சொல்லியிருக்கிறார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்கிறார். மக்கள் அல்லல் பட்டு அழுதாங்கன்னு வச்சுங்க, அதை உன்னை தூக்கி எறிந்து விடும் என்று சொல்கிறார். எந்த அரசனாக இருந்தாலும் சொல்லி அவன் அழிந்து விடுவான். நீங்க இலங்கையில என்ன நடந்தது? ராஜபக்சே பண்ண கொடுமையினால தூக்கி எறியப்பட்டார், ஓட விரட்டப்பட்டார். அந்த நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது. பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில நிவாரண தொகையாக 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை விட அதிகமான பாதிப்புள்ள விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் 2000 ரூபாய். பாதிக்கப்பட்டது ஒரு மாவட்டமோ 2 மாவட்டமோ இல்ல, விழுப்புரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர், இத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் கிடையாதான். எங்களுக்கு நிவாரணம் வரணும்ல, நான் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கேன்ல, இன்னும் 3 நாள் ஆகுது எனக்கு சாப்பாடு வரல என்று கேட்கிறாங்கல்ல, பட்டினி கிடக்குறாங்க. அவங்க பரவாயில்ல, அவங்க குழந்தைகள் என்ன பண்ணோம்? விவசாய நிலங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வியர்வையை சிந்தி இதுதான் தன்னுடைய வாழ்வாதாரமாக நினைத்து கொண்டு விவசாயம் செய்தனால அத்தனையும் இன்னைக்கு பாழாகி போயிருக்கிறது. வாழை நட்டவர்கள் அத்தனை பேருக்கும் பாதிப்பு, இன்னைக்கு கடலை விளையத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பாதிப்பு, கரும்பு வெட்டவர்கள் அத்தனை பேருக்கும் பாதிப்பு, எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காரு பாண்டிச்சேரியில ரங்கசாமி, ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறான்றாரு. ஆடு மாடு இறந்து போயிருக்கு, அதுக்கு 16,000 ரூபாய் கொடுக்குறான்றாரு. உடனடியாக நிவாரணம் சொல்றாரு. நீங்க என்னன்னா, நான் மத்தியில இருந்து வரணும்னா யாரை ஏமாத்து வருது? 2000 கோடி நிதி ஆமா, உடனே யாரை ஏமாத்து? ஒவ்வொரு தடவை நீங்க இப்படித்தானே சொல்றீங்க, நாங்க மத்தியில இருந்து வரல, எனக்கு மத்தியில இருந்து வரல. நீங்க வச்சிருக்கிற பணம் என்ன? உன்னுடைய கஜானால உடனடியே செலவழிக்க வேண்டிய பணம் இருக்கணும்ல, அது எங்க ஆயிடுச்சு? அதுதான் என்ன சொல்றாங்க மக்கள், நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் இன்றைக்கு உதயநிதிக்கும் சபரீஷனுக்கும் போயிடுச்சு போல இருக்கு என்று கேட்கிறார்கள். இவருடைய நிறம் வெளுத்து விட்டது. இவர்கள் தோலிறுத்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டமா இருந்தாலும், கடலூர் மாவட்டமா இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டமா இருந்தாலும் சரி, தருமபுரி மாவட்டம் மக்கள் விரட்டி அடிப்பதற்கு நீங்க தயாராகிட்டாங்க. ஊடகங்களை வைத்துக் கொண்டு இந்த 2 லட்சம் கண்ணாடியை தண்ணீரை திறந்து விட்டது எந்த ஊடகத்திலையும் அதை பெருசுபடுத்தாதபடி நீ பாத்துக்கிட்ட. அதுதான் உன்னுடைய வேலை. இதனுடைய பாதிப்பை தெரியாமல் மறைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இந்த அரசிடம் இருக்கிறதே தவிர உண்மையிலே இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை. அதாவது ஸ்டாலின் வந்ததிலிருந்து ஆணவ போக்கிலையும் திமிரிலையும் ஆத்திரத்திலையும் தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. எல்லாருக்கான முதல்வர் கேள்விகளை கேட்கிற பொழுது அதற்கான உரிய பதில்களை சொல்ல வேண்டும். அது சொல்லாம நான் இவருக்கு சொல்ல மாட்டேன் அவருக்கு சொல்ல மாட்டேன்னா அப்ப நீ இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த எதற்கு எடுத்தாலும் உடனே பழிய தூக்கி மத்திய அரசுல போடுறது, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு. நீ வச்சிருந்த நிதி என்னாச்சு? ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிறார் வள்ளுவர். பத்திரிகைக்காரனையும் ஊடகக்காரனையும் வச்சுக்கிட்டு இவர் ஆளுமையான முதல்வர் சொன்ன மக்கள் ஏத்துக்குவாங்களா? உனக்கு ஆளுமை இருந்திருந்துன்னா இந்த நிவாரண தொகை உடனடியாக நீ கொடுத்திருக்க வேண்டும். எவ்வளவு அவசரமா போய் கள்ளசாராயம் குடிச்சிட்டு சத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நீ அனௌன்ஸ் பண்ற உடனடியாக. தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பென்ஷல் புயல் அது ஏற்படுத்திய பல்வேறு பாதிப்பிலிருந்து இன்னும் மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அரசின் நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் அரசின் நடவடிக்கை எப்படி, எதிர்க்கட்சி விமர்சனங்கள் சரியா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளரும் பிரபல வழக்கறிஞருமான கொரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பென்ஷல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு வேற வேலை இல்லை, அதையும் குறிப்பிட்டிருக்காரு. நேயர்களுக்கு வணக்கம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல 2015 2021 வரை ஏறக்குறை 3 புயல்களை சந்தித்திருக்கோம். இதை விட அதிகமாக மழை பெய்த காலத்தில் கூட மக்கள் அதனால பாதிக்கக்கூடாது, உடனடியாக நிவாரணம் அவர்களை வழங்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அந்த அரசுக்கு இருந்தது. எல்லா அமைச்சர்களும் அவங்க களத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எல்லா மாவட்ட செயலாளரும் களத்துல இருந்தாங்க. ஸோ எல்லாருமே உடனடியாக அவங்களுக்கு வழங்கப்படாது. மக்கள் அதான சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தானே இது நடந்திருக்குமா கேட்டாங்களே. வட சென்னை முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. அதுல பிரெட்டு கூட கொடுக்கல, மின்சாரம் இல்லை, எதை கேட்டாலும். கொளத்தூர்ல ஸ்டாலினுடைய தொகுதி கொளத்தூர்ல ஏறக்குறைய 3 அடி தண்ணி 1 மாதமாக நின்றது. எந்தவித நடவடிக்கையும் இல்லையே. ஸோ அதனாலதான் மக்கள் இந்த தடவை இவர்களை நம்ப தயாராக இல்லை. இந்த காலத்திலையுமே
சும்மா வெறும் போட்டோ ஷூட் நடத்தி நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் என்று ரொம்ப நாள்ல நீங்க மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்க முடியாது. இவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க தயாராக இருக்கிறோம், ஏற்கனவே நாங்க 4000 கோடியை செலவு பண்ணிட்டோம், இன்னும் இதனால எந்தவித பாதிப்பும் வராது, உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரே நாள்ல ஏறக்குறைய சாத்தனூர்ல இருந்து 2 லட்சம் கன அடி தண்ணீரை திறந்து விட்டு இருந்த 2 லட்சம் கனடியை தண்ணீர் திறந்து விட்டா நிச்சயமாக எல்லாமே அடிச்சுட்டு போயிடலாம். இவர்களே இன்றைக்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சாத்தனூர்ல நாங்க 2 லட்சம் கண்ணாடி தண்ணீரை திறந்து விட்டோம், ஏன்னா நாங்க எச்சரிக்கை விட்டு விட்டு திறந்து விட்டோம் அப்படின்ற ஒரு இருக்கிறாங்க. நீங்க எச்சரிக்கை விட்டா கூட அவங்க நம்ம வீடுகளை தூக்கிட்ட போக முடியும். நீங்க எச்சரிக்கை விடுத்ததாகவே இருக்கட்டும், நீங்க அதுக்கு எல்லாரும் பாதுகாப்பு இடத்துக்கு போகணும், அவங்க பாதுகாப்பு இடத்துக்கு போகலாம், வீடு என்ன பண்றது, அங்க இருக்கிற மரங்களை என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வாகனங்களை என்ன பண்ணுவது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க எச்சரிக்கை விட்டோம்னா நீங்க ஏன் 2 லட்சம் கண்ணாடி தனியா நீங்க திறந்து விட்டீங்க? அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க திறந்து விட்டா, அதுதான் என் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. நீ கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு இருந்தா இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. ஒரே நேரத்துல 2 லட்சம் கண்ணாடியை நீ திறந்து விட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு பல வீடுகள் நாசமாகி இருக்கிறது, மக்களுக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனாலதான் மக்கள் அழுது துடிக்கிறார்கள். அதனாலதான் உங்க அமைச்சர் போகும்போது அவங்க மேல சேத்த வாரிய அடிக்கிறாங்க. நீ ஒரு பொன்முடி அவர்கள் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல இருவேல்பட்டுன்ற ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்க இருக்கிற மக்கள் சாப்பாடு இல்ல, சோறு இல்ல, வீடு போயிடுச்சு, துணி போயிடுச்சு, உடையில் இல்ல, எந்தவித ஆதாரமும் இல்ல, நடு ரோட்ல அனாதையாக உட்காந்துருக்காங்க. பத்திரங்கள் போயிடுச்சு, ஆதார் கார்டு போயிடுச்சு, ரேஷன் கார்டு போயிடுச்சு, எல்லாமே போயிட்டு அவங்களால நெருக்கடியா நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நான் ஆறுதல் சொல்றேன்னு நிவாரண தொகையை கூட கொடுக்காம நீங்க அப்புறம் ஏமாத்துகிறீர்கள் என்று சொன்ன. அதனாலதான் வள்ளுவர் பெருந்தகை அன்றைக்கே சொல்லி இருக்கிறார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்கிறார். மக்கள் அல்லல் பட்டு அழுதாங்கன்னு வச்சுங்க, அதை உன்னை தூக்கி எறிந்து விடும் என்று சொல்கிறார். எந்த அரசனாக இருந்தாலும் சொல்லி அவன் அழிந்து விடுவான் என்று சொல்லுவார். அன்னைக்கு இந்த நிலைமை அதுதான். நீங்க இலங்கையில என்ன நடந்தது, ராஜபக்சே பண்ண கொடுமையினால தூக்கி எறியப்பட்டார், ஓட விரட்டப்பட்டார், நடந்ததுதான். அந்த நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு அதனாலதான் அவங்க ஓட விரட்டி இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு எந்த வித நீ ஒண்ணும் இல்லைங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில நிவாரண தொகையாக 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, அதை விட அதிகமான பாதிப்புள்ள நீங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் 2000 ரூபாய். அதுவும் என்னன்னா நீங்க சொன்னது போல பாதிக்கப்பட்டது ஒரு மாவட்டமோ 2 மாவட்டமோ இல்ல, விழுப்புரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர், இத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் கிடையாதான். சோ நிவாரண தொகை கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அப்ப அவர்களை ஏமாற்றுவது தானே. அதுதான் நீ மக்களை ஏமாற்றுவது. ரொம்ப நாளா போட்டோ ஷூட் நடத்தி மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் என்ன சொல்றாங்க, உடனே நடந்தது உடனே எங்களுக்கு நிவாரணம் வரணும்ல, நான் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கேன்ல, இன்னும் 3 நாள் ஆகுது எனக்கு சாப்பாடு வரல என்று கேட்கிறாங்கல்ல, பட்டினி கிடக்குறாங்க. அவங்க பரவாயில்ல, அவங்க குழந்தைகள் என்ன பண்ணோம், அவங்களுடைய விவசாய நிலங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வியர்வையை சிந்தி இதுதான் தன்னுடைய வாழ்வாதாரமாக நினைத்து கொண்டு விவசாயம் செய்தனால அத்தனையும் இன்னைக்கு பாழாகி போயிருக்கிறது. இன்னைக்கு வாழை நட்டவர்கள் அத்தனை பேருக்கும் பாதிப்பு, இன்னைக்கு கடலை விளையத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பாதிப்பு, கரும்பு வைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பாதிப்பு, எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிலைமை இல்லை, அவரோட பயிரிட்ட பயிர்கள் நாசமாகிவிட்டது. நீங்க அவரு உடனே என்ன பண்ணியிருக்காரு, பாண்டிச்சேரியில ரங்கசாமி ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. ஸோ ஆடு மாடு இறந்து போயிருக்கு, அதுக்கு 16,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. 16 மாடுகள்னா அதுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. உடனடியாக நிவாரணம் சொல்றாரு. நீங்க என்னன்னா நான் மத்தியில இருந்து வரணும்னா யாரை ஏமாத்து வருது, 2000 கோடி நிதி உடனே யாரை ஏமாத்து, ஒவ்வொரு தடவை நீங்க எப்படித்தானே சொல்றீங்க, நாங்க மத்தியில இருந்து வரல, எனக்கு மத்தியில இருந்து வரலன்னா நீங்க வச்சிருக்கிற பணம் என்ன, உன்னுடைய கஜானா இல்ல, உடனடியே செலவழிக்க வேண்டிய பணம் இருக்கணும்ல, அது எங்க ஆயிடுச்சு? இயற்கை பேரிடர். அதுதான் என்ன சொல்றாங்க மக்கள், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் இன்றைக்கு உதயநிதிக்கும் சபரீஷனுக்கும் போயிடுச்சு போல இருக்கு என்று கேட்கிறார்கள். அதனாலதான் 30,000 கோடி ரூபாய் எங்க வைக்க தெரியாம 2 பேரும் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தியாகராஜன் சொல்றாரு. ஒருவேளை மத்திய அரசு நிதி கொடுத்தா நிவாரண தொகையை உயர்த்தப்படுமா? ஏங்க, ஒரு அரசினுடைய கடமை என்னங்க, இந்த பரிவர்த்தனை ஒரு இடர்பாடு வரும்பொழுது இப்படியான பாதிப்புகள் வரும், மக்களுக்கு இந்த சேவைகளை நம்ம செய்ய வேண்டும், அதற்கான நிதி நம்மள்கிட்ட இருக்கணும், அதன் பிறகு நிதியை கேட்டு பெற வேண்டும் அப்படின்றதுதான் உங்களுக்கு திட்டமாக இருக்கணும். முதல்கட்ட உதவி செய்ய முதல்கட்ட நீங்க
அதை எப்படின்னு செய்யாம நான் உடனே அவங்களுக்கு எனக்கு பணம் வரணும். அப்ப யாரை ஏமாத்துவது இது? இவருடைய நிறம் வெளுத்து விட்டது. இவர்கள் தோலிறுத்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். தென்னார்காடு மாவட்டமாக இருந்தாலும் சரி, வடகாடு மாவட்டமாக இருந்தாலும் சரி, அதாவது விழுப்புரம் மாவட்டமாக இருந்தாலும், கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருந்தாலும் சரி, தருமபுரி மாவட்டம் மக்கள் விரட்டி அடிப்பதற்கு நீங்க தயாராகிட்டாங்க. நீங்க எந்த உதவியும் செய்யல. உங்களுடைய அமைச்சர்கள் எந்த வித உதவியும் செய்யல. சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போறாங்களே தவிர எதையுமே செய்யலன்னு ஒரு பெண் தெளிவாக சொல்லுங்க. ஊடகங்களை வைத்துக்கொண்டு இந்த 2 லட்சம் கண்ணாடியை தண்ணீரை திறந்து விட்டதை எந்த ஊடகத்திலையும் அதை பெருசுபடுத்தாதபடி நீ பார்த்துக்கிட்ட. அதுதான் உன்னுடைய வேலை. இதனுடைய பாதிப்பை தெரியாமல் மறைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இந்த அரசிடம் இருக்கிறதே தவிர உண்மையிலே இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை. 1000 கைகளை மறைத்தாலும் உண்மையை என்னைக்குமே மறைக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகும். அதை இன்னைக்கு மறைக்கலாம், இனிவரும் காலங்களில் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அது ஒன்றன் ஒன்றா யார் தவறு செய்தாலும் வெளிச்சது வந்துதான் ஆகும். எதிர்கட்சி தலைவர் அரசின் நடவடிக்கை போதுமானது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ரொம்ப பதில் விமர்சனம் சொல்லிங்க. இது ஒரு பேசும் பொருள் மாதிரி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஸ்டாலின் வந்ததிலிருந்து ஆணவ போக்கிலையும் திமிரிலையும் ஆத்திரத்திலையும் தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. ஸோ அதனால யாரையும் மதிக்க கூடாது என்கிற எண்ணத்துல அவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. என்னங்க, ஒரு கட்சி இருந்தா, ஒரு ஆளும் கட்சியா இருந்தா நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி இருக்கு. எதுக்காக கான்ஸ்டியூஷன்ல அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க? ஒரு ஆளும் கட்சி செய்கிற குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு ஒரு எதிர்கட்சிக்கு இருக்கு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அரசியல் செய்கிறேன் என்று கேட்கும் பொழுது நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அரசியல் செய்யவன் நான் அவியலா செய்வேன் கேட்டீங்கல்ல. சோ அதே பொறுப்பு இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது அவர் கேட்கிற பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குல்ல. அதை விட்டுட்டு அவர் அசிங்கமாக கொச்சைப்படுத்தினா அப்ப என்ன உங்களுடைய அராஜக குணம் இதுல தெளிவாகிறது. அதுதான் பொருள். அப்ப எதுக்காக எதிர்கட்சி தலைவர்? ஒரு தலைவர் என்ற ஒரு ஆட்சியில முதல்வராக வருகிறவர் எல்லாருக்கான முதல்வர். கேள்விகளை கேட்கிற பொழுது அதற்கான உரிய பதில்களை சொல்ல வேண்டும். அதை சொல்லாம நான் இவருக்கு சொல்ல மாட்டேன் அவருக்கு சொல்ல மாட்டேன்னா அப்ப நீ இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இந்த ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த எதற்கு எடுத்தாலும் உடனே பழிய தூக்கி மத்திய அரசுல போடுறது, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு. நீ வச்சிருந்த நிதி என்னாச்சு? அதான் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வலது அரசு என்கிறார் வள்ளுவர். ஒரு அரசனுடைய இது எப்படி இருக்கணும்னா, நீ பணத்தை சேர்க்க வேண்டும், அது சரியான முறையில நீ செலவழிக்க வேண்டும். அந்த அப்படி இருந்தால்தான் அது அரசு. உனக்கு அந்த தகுதி இல்லையா? அது இதெல்லாம் எதுவுமே இல்லாம சும்மா பத்திரிகைக்காரனையும் ஊடகக்காரனையும் வச்சுக்கிட்டு இவர் ஆளுமையான முதல்வர்னு சொன்ன போயிருக்குமா? அது மக்கள் ஏத்துக்குவாங்களா? இன்னும் இவர்கிட்ட என்ன ஆளுமை இருந்தது? ஒண்ணு ஆளுமை இருந்திருந்துன்னா இந்த நிவாரண தொகை உடனடியா நீ கொடுத்திருக்க வேண்டும். எவ்வளவு அவசரமா போய் கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நீ அனௌன்ஸ் பண்ற உடனடியாக. இன்றைக்கு இத்தனை பேர் செத்துருக்காங்க, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் தான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற மாநிலமான பாண்டிச்சேரியில 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறாரு. நீ இது வரைக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணல. யாரை ஏமாற்றுவது? அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, மக்களை ஏமாற்றுவது ரொம்ப காலமா நடக்காது. அதனால இதில் தெளிவாகி இருக்கிறார்கள். இதில் அவருடைய சாயம் வெளுத்து விட்டது. நிச்சயமாக மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை சரியான முறையிலே காண்பிப்பார்கள். மிக நன்றி சார்.